ஸோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கா? என்ன எனர்ஜியே இல்லை, உங்க ஹெல்த் மேல உங்களுக்குலாம் வந்து இதே இல்லை பாருங்க. கிளாப் பண்ணி சொல்லுங்க. எஸ், ஹாப்பி. ஓகே, இந்த ஈவெண்ட்ஸ் நல்லா இருக்குல்ல? ரைட் ஃப்ரம் வி என்டர்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏன்னா எவ்வளவோ விதமான பொங்கல் நீங்க சாப்பிட்டுருக்கலாம். பால் பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், ஓட்ஸ் பொங்கல், மில்லட் பொங்கல்னு நிறைய பொங்கலை சாப்பிட்டுருக்கலாம். போகி பொங்கல், சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு பொங்கலையும் செலிப்ரேட் பண்ணி இருக்கலாம். ஆனா ஒருவேளை இது எல்லாமும் செலிப்ரேட் பண்ணிட்டு இது ஒரு மொக்கையான நாளா இருக்குதோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க மொக்கையான நாளா, மறக்க முடியாத நாளா மாத்தினது இந்த MKMM ஓட சரவெடி சக்கரை பொங்கல் டீம். ஏன்னா இங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. அதனால எல்லா பொங்கல்லையும் எந்த பொங்கல் பெஸ்ட்? MKMM உடைய ஃபென்டாஸ்டிக் சக்கரை பொங்கல் சரவெடி திருவிழா தான். So ladies and gentlemen, a big round of applause for this wonderful team. என்னது? Big round of applause. பலத்த கரகோஷம். உள்ள என்டர் ஆகும் பொழுது எவ்வளோ அழகான வரவேற்பு. அப்படியே நமக்கு தமிழ்நாட்டையே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வெளியில சூரியன் இல்லை, இது UK, இது மில்டன் கீன்ஸுங்கிறதே மறந்து போயிடுச்சு. தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருக்கோங்கிற மாதிரி தான் இருந்தது. அங்கங்க கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சென்னை, மதுரைன்ட்டு நிறைய கிளிம்சஸ் வந்துக்கிட்டே இருந்தது. இவங்க இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி. நம்ம வின்னிங் டீம். எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்? ஸோ கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி தான் இந்த டீம். இட்ஸ் அ கிரேட் வின்னிங் டீம். ஸோ இந்த டீம் உடைய வின்னிங் கேப்டன் தோனி. கேப்டன் தோனி, who is a cool தோனி, பிரசிடென்ட் சரவணன். செம காமன் கம்போஸ்டான கேப்டன். எதை பத்தியும் கவலை இல்லை. பாவம் இந்த கேப்டனை அப்பப்போ கான்ட்ராக்டர் நேசமணியா மாத்தி அப்ரசன்ட்டுங்க எல்லாரும் கொஞ்சம் அப்பப்போ. ஓகே, கான்ட்ராக்டர் நேசமணி இல்லை, நீங்க கேப்டன் தோனி தான். ஆனாலும் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. இப்போ ரொம்ப சூப்பரா ஆக்சுவலி ஃபன்னாகவும் எல்லாமே டே அண்ட் நைட் இந்த இதுக்காக தூங்காம, நேற்று ராத்திரிலாம் தூங்கவே இல்லை இந்த டீமே. ஸோ ஒருத்தரையா நம்ம கூப்பிடலாம். பிரசிடென்ட் சரவணன் வந்துட்டாரு. ஏன்னா எல்லா சுச்சுவேஷனையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காமாக்குவார். ஆல்வேஸ் கூல், வெரி ரெஸ்பான்சிபிள், ரெடி டு டேக் சார்ஜ். ஸோ வந்துட்டார் இவர். அடுத்தது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, செக்ரட்டரி பிரவீன். நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காரே, இவர் வந்தாதான் மீட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். இவர் தான் மீட்டிங்கையும் க்ளோஸ் பண்ணணும். சரி, ஒரே ஆளா நின்று அந்த மேட்சையே சூப்பராக ஆக்கிடுவாரு. ரோஹித் சர்மா அலைஸ் செக்ரட்டரி, சூப்பருங்க நீங்க. இவர் வந்து டைமிங்ல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட். கரெக்டாக கன் மாதிரி. இப்போ நாங்கள் அங்கே ஒரு செகண்ட் நான் ஜாஸ்தி பேசினாலும் கரெக்டாக வந்துடுவார் அவர். தேங்க்யூ. நெக்ஸ்ட், கேன் வி வெல்கம் விராட் கோலி மாதிரி சூப்பரான நம்மளுடைய ட்ரெஷரர் கிருபா. பட்ஜெட் எல்லாம் சேவ் பண்றது, ரன்ஸையும் பாலையும் சேவ் பண்ற மாதிரி பட்ஜெட்டை சேவ் பண்றதுல ஒன் அண்ட் ஒன்லி ட்ரெஷரர். ப்ரோ பில் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. வாட்ஸ்அப் கூட லோடா இருக்காது, இவரோட மெசேஜ் டக்குன்னு எப்படியாவது வந்துடும். மிஸ்டர் மார்க் கூட அவருக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், வெரி கிறிஸ்டல் கிளியர் கிருபா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து ஹர்மன் பிரீத் கௌர், இந்தியன் விமன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க லக்ஷ்மி 2.0, வேற லக்ஷ்மி தான் பார்த்துட்டு இருக்கோம். லிட்ரலி ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஃபார் திஸ் MKMM டீம். ஈவெண்ட்ல எந்த வேலை கொடுத்தாலும் டோன்ட் வெரி, ஐ வில் டேக் கேர், ஸோ டேக் லைஃப் ஈஸி, இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்ற ஒரு சூப்பரான பர்சன். அதாவது டென்ஷன்லாம் பெருசாக இல்லாமல் டக்குன்னு ஹாஃபாக குறைச்சிருவாங்க இவங்க பேச்சிலேயே, இவங்க ஸ்மைல்லையும். லக்ஷ்மி வந்து ரொம்ப வெரி ரிலாக்ஸிங் பர்சன். பிளானிங்கில் ஸ்டடி, எக்ஸிக்யூஷனில் பர்ஃபெக்ட், ஸ்ட்ரெஸ்ஸில் கூட ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுற ரேர் டேலண்ட், அதான் லக்ஷ்மி. இவங்க வந்து என்னை கூட இவங்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. போன ஈவெண்ட்டில் வந்து ஸ்டேஜில் ராஃபிள் டிக்கெட் வின் பண்ணிட்டு வந்தவங்க அங்கேயே கையை கொடுத்துட்டு MKMM ஈவெண்ட்டுக்கு நீங்கள் தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் ஸ்டேஜ்லேருந்து இன்னும் வெளியில் வரல. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது வந்து ஜெமிமா ராட்ரிகஸ். யாரு? செம்ம எனர்ஜி பூஸ்டர். அவங்க இருந்தாலே அந்த டீம் வின்னிங் தான் அப்படின்னு தெரியும். அப்படி ஒரு எனர்ஜி பூஸ்டர். சுகன்யா
ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கே டிஃப்ரெண்டான ஒரு வைப் வந்துடுது, சூப்பரான வைப். கைஸ், ஐ ஹாவ் ஒன் ஐடியான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவெண்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறதே அந்த ஐடியா தான். சூப்பர் எனர்ஜிக், சூப்பர் இன்னோவேட்டிவ். தேங்க்யூ சுகன்யா. நெக்ஸ்ட் வந்து ராகுல் டிராவிட் மாதிரி நம்மளோட ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சபரி. ஆக்சுவலி அவர் இன்னைக்கு வர முடியல. ஒரு ஸ்மைல்லையே அவர் வந்து மோட்டிவேஷன் கொடுத்துருவாரு. காமா ஸ்மூத்தா வேலை முடிக்கிற சைலண்ட் அச்சீவர் சபரி. இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல. பட் தேங்க்யூ ஸோ மச் சபரி. ஃபைனலா யுவராஜ் சிங் மாதிரி பிராக்டிஸ்க்கெல்லாம் நான் வரமாட்டேன், நேரா ரியல்ஸ்ல வந்து கிளின்னு கிழிச்சிடுறேன். யுவராஜ் சிங் மாதிரி நம்மளுடைய விஜய் வராரு. ஸ்பீடாகவும் ஸ்டைலாகவும் ஃபன்லையும் ஃபர்ஸ்ட், எனர்ஜியில பெஸ்ட். ஒர்க்குன்னு வந்தா ரெஸ்ட் எடுக்கவே மறந்துடுவாரு விஜய். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் திஸ் வின்னிங் டீம். ஃபென்டாஸ்டிக் டீம். ரைட் ஃப்ரம் கோலம்ல இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணாங்க. அறுசுவை உணவு எல்லாத்துலயுமே பெஸ்ட். I just really take a bow team. You are the best. Thank you so much. Fantastic. Hello. சாரி, கொஞ்சம் ரொம்பவே புகழ்ந்துட்டாங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லை. ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கு. பட் வில் wrap up soon. காலையில் நான் இனாக்ரேஷன்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்ன நியூஸ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் இப்போ தெரியும். நம்ம எம்கே மேம்க்கு எல்லாரும் நல்லா கை தட்டலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, பாட்டன்மார்களே, பாட்டிமார்களே, எல்லா மார்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் கும்பிடுறோம். மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்களும் சரட்டுமே தேகோ அழுத்து மொத்தமே குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயமல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெனசி வண்ண பத்தி பேசுதா. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தது வந்து எம்கேஎம் புது வெப்சைட் பீட்டா வெர்ஷனாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறம் பண்ணுற சேஞ்சஸ் பண்ணுவோம். விஜய்கிட்ட கொடுக்குறேன், விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் விஜய். ஸோ எம்கேஎம் வெப்சைட் வந்து லைவாக இருக்குது. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணலேருந்து 1 இயராக நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம வந்து பெஸ்ட்டாக மில்டன் கிங்ஸ் தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன யோசிச்சோன்னா எப்படி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ண முடியும்னு யோசித்தோம். ஸோ சோஷியல் மீடியா வந்து எங்களுக்கு ரைட் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வெப்சைட்லேயே வந்து பிளாகு, ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இங்கே இருக்க லோக்கல் ஆண்டர்ப்ரனர்ஸ், அப்புறம் வந்து பாட்காஸ்ட்டு, யார் என்ன பண்ணுறாங்க, கிட்ஸோட டேலண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நம்ம மக்களுக்குள்ளே பகிர்ந்துக்கணும், நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் டெவலப் பண்ணோம். ஸோ வெப்சைட் லைவாக இருக்குது, நீங்களே உங்கள் மொபைல் ப்ரௌசர்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இனிஷியேட்டிவாக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு 5 ஃப்ளாக் மறைச்சி வச்சுருக்கோம். யார் ஃபஸ்ட்டு வந்து 5 ஃப்ளாகை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து மெயில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சர்ப்ரைசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பீப்புளுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெப்சைட் ஃபுல்லாக போய் பாருங்கள், ஒவ்வொரு பேஜையும் பாருங்கள்.
அதுக்கு கீழே வந்து ஒரு சீக்ரெட் ஃப்ளாக் இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். அதை மட்டும் கேப்சர் பண்ணி கொஞ்சம் போட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்கள் அமுச்சு விடுங்க. நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவோம். ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஆல்சோ நான் வந்து சரவணனா, பிரவீன், கிருபா, அப்புறம் என் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா நான் ஒவ்வொரு அடையும் வந்து ஏதாவது ஒரு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கூட நோன்னு சொன்னதே இல்லை. நம்ம கமிட்டிக்கு பண்ணுறோம், ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் மில்டன் கிங்ஸ் வந்து 3 years தான் ஆகுது. பட் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நிறைய பேர் கமிட்டிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ விஜய். இந்த வெப்சைட்டில் வந்து பிளாக்னு ஒன்று இருக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணாங்களோ இல்லை ஸ்கூல்லையோ ஏதாவது பண்ணுச்சுன்னா அதை பிளாகாக எழுதி அப்லோட் பண்ணி நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. நல்லா கை தட்டலாமே எல்லாரும். நல்லா தானே சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூங்க.